லாஸ்ட் 2 செஷன்ல நம்ம என்ன பார்த்திருப்போம்னா மௌரியாஸ், அதாவது வந்து மௌரியன் எம்பையர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை வந்து யாரு ரீப்ளேஸ் பண்ணிட்டு நார்த் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் ரீஜன்ல வந்தாங்கன்றதையும், அதுக்கடுத்து சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் டெக்கான் ரீஜன்ல இருக்க வெஸ்ட் ரீஜன்லயும் யாரு வந்து மௌரியன்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்றதையும் நம்ம பார்த்திருந்தோம். இது போக அந்த டெக்கான் ரீஜன் நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதுக்கு கீழே கிருஷ்ணா ரிவர் வேலின்னு இருக்கும். கிருஷ்ணா ரிவர் வேலி நான் மேப்ல காமிக்கிறேன். அதுக்கு கீழே எந்த மாதிரியான கல்ச்சர் இருந்தது, அந்த கல்ச்சரை வந்து நம்ம எதை வச்சு என்ன சொல்றது ஒரு ஒரு சர்டன் கேட்டகரிக்குள்ள கொண்டு வரோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுல நம்ம வந்து டிஃப்ரெண்ட் சீஃப்ஸை வந்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி கிங்ஸ்ன்னு சொல்லியிருப்போம், இவங்க வந்து சீஃப்ஸ்ன்றதை பார்ப்போம். இது எல்லாரும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். யாரை பத்தி பார்ப்போம்னா சேர சோழ பாண்டிய மன்னர்கள் பத்தி பார்ப்போம். இவங்க வந்து வேற யார் கூட ட்ரேடு பண்ணியிருந்தாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். இது பார்க்கறதன் மூலியமா போஸ்ட் மௌரியன், அதாவது மௌரியன் காலகட்டத்துக்கு அடுத்து வந்த டைனாசிட்டிஸா இருக்கட்டும், கிங்ஸா இருக்கட்டும், அவங்கலாம் என்ன மாதிரியான கல்ச்சர் ஓவராலா பார்த்தாங்க, அதாவது பண்ணாங்க அப்படின்றத கடைசியா நான் சம்மரைஸ் பண்றேன். பிகாஸ் இந்த சம்மரி வந்துட்டு ரொம்ப முக்கியம். இதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா குப்தாஸ், வக்கட்டகாஸ் அவங்களெல்லாம் பார்ப்போம். இந்த செகண்ட் செஞ்சுரி பிசி டு செகண்ட் செஞ்சுரி ஏடி இல்லைன்னா சிஇ நம்ம சொல்லுவோம்ல, இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் நடந்தது, அது வந்து எப்படி குப்தர்கள் பெருசா வளர்றதுக்கு வந்து வழிவகுத்துச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ இந்தியா மேப்ல சரிங்களா, இதை வந்து இந்தியா மேப்பா வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. நம்ம நார்த் வெஸ்டர்ன் ரீஜன்ல, இந்த ரீஜன்ல யார் வந்தாங்கன்றத பார்த்தோம். ஷாக்காஸ், குஷானாஸ்லாம் வந்திருப்பாங்க. ஷாக்காஸ் வந்து இந்த ரீஜன்லயும் வந்திருப்பாங்க, நார்த் வெஸ்ட்லயும் இருப்பாங்க, வெஸ்டர்ன்லயும் இருப்பாங்க. இதுக்கு அடுத்து இந்த ரீஜன், அதாவது சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா, அப்புறம் வெஸ்டர்ன் டெக்கான் ரீஜன், அப்புறம் இங்க இந்த ரீஜன்லாம் யார் இருந்தாங்கன்னு பார்த்தோம். நம்ம சாத்தவானாஸ்னு ஒரு இம்பார்ட்டன்டான டைனசிட்டி இருந்துச்சுன்றதை பார்த்தோம். சரிங்களா? இந்த கிருஷ்ணா ரிவர் வேலி இங்க இருக்கும், கோதாவரி இருக்கும். இந்த ரிவர் வேலிஸ்க்கு கீழே இருங்க, நான் வேற கலர்ல வந்து மென்ஷன் பண்றேன். இந்த பார்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பார்ட்டுக்கு கீழே எந்த மாதிரியான பீப்புள் வாழ்ந்தாங்க, அவங்க கல்ச்சரை நம்ம எப்படி வந்துட்டு இவங்க கல்ச்சர்ல இருந்து டிஃபர் பண்றோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இது வந்து கிருஷ்ணா, இதுக்கு கீழே தான் வந்து காவேரி இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு மேப் ஜியாகிரபிக்கலா ரொம்ப நல்லா தெரிஞ்சுன்னா இதை நீங்க ஈஸியா விசுவலைஸ் பண்ண முடியும். இல்லைன்னா மேப் ஒரு கூகுள் குரோம்ல போய் கிருஷ்ணா அண்ட் காவேரி இமேஜ் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா மேப் வரும். அதை நீங்க பிக்சரிஸ்டிக்கா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து நான் சொல்ல போறது எல்லாமே அந்த ரீஜன்ஸ்க்கு உட்பட்டதாக தான் நடக்கும். காவேரி, கிருஷ்ணா அண்ட் கோதாவரி ரொம்ப இன்வால்வ் ஆயிருக்காது. கிருஷ்ணா நதிக்கரைக்கு கீழே தான் நம்ம வந்து என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ மெகாலித்ஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து இப்போ புதுசாக நம்ம பார்ப்போம். இந்த மெகாலித் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெகானா பெருசு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். லித்துனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ். சரிங்களா? என்ன இது இந்த வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிருஷ்ணா நதிக்கரை சொன்னேன் பார்த்தீங்களா, கிருஷ்ணா கோதாவரி நதிக்கரை, காவேரி நதிக்கரை, இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இறந்து போயிடுவாங்க. இறந்து போனதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, குழி தோண்டி புதைச்சிருப்பாங்க. குழி தோண்டி புதைச்சதுக்கு அப்புறம் இதுதான் அவங்களோட குழின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பக்கத்துல அவங்களை சுத்தி பெரிய பெரிய ஸ்டோன்ஸை வந்துட்டு இந்த மாதிரி வச்சிருந்திருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி மெகாலித்திக் கல்ச்சர் வந்துட்டு நார்த்தன் ரீஜன்ஸ்ல நம்ம பார்க்கவே முடியாது. இது வந்து சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் மட்டும் தான் நம்ம பார்க்க முடிஞ்சிருக்கு. சரிங்களா? இந்த கற்கள் வந்து பெருசா இருந்தாலும் நம்ம தான் இதுக்கு பேர் வச்சுட்டோம் மெகாலித்திக். இந்த மெகாலித்திக் பீரியட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எப்ப இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா 1000 BCE ஸ்டார்ட் ஆகுது. 1000 BCE இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் இந்த மெகாலித்திக் கல்ச்சர்ல வாழ்ந்த பீப்புள் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த காலத்துல மக்கள் இருந்திருப்பாங்கல்ல, அவங்கள பத்தின நிறைய ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் இல்ல ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ் வந்து எப்ப நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்குதுன்னா 4th BC அடுத்து தான் நிறைய நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஆனா அவங்களோட கல்ச்சர் வந்து 1000 BCல இருந்தே இருந்திருக்கு. சரிங்களா? 4th BC 3rd BC அப்படின்னு நம்ம சொல்லும் போது இதுல யார் உள்ள வருவான்னு பாத்தீங்கன்னா அசோகர் அப்படின்ற ஒருத்தர் உள்ள வருவாரு, மௌரியன் டைனாசிட்டியை சேர்ந்தவங்க. நம்ம அசோக காலகட்டத்து இன்ஸ்கிரிப்ஷன், அதாவது கல்வெட்டுகள்ல பார்த்தோம்னா கூட இந்த சேர சோழ பாண்டிய மன்னர்கள் பத்தின குறிப்புகள் இருக்கும். ஏன்னா மௌரியன் பீரியட்லயே நம்ம பார்த்திருப்போம், அசோகன் எம்பையர் வந்து என்டையர் இந்தியா ஃபுல்லா இருந்தாலும் அது எக்ஸெப்ஷனல் கேசஸ் இருந்துச்சு.
கேரளா அண்ட் தமிழ்நாடு அதில் விடுபட்டு போயிருக்கும் சரிங்களா. ஸோ அந்த காலகட்டத்திலேயே தமிழ்நாட்டில் இருந்த சேர சோழ பாண்டியர்கள் வந்து அவ்வளோ தமிழ்நாட்டிலையும் அப்புறம் கேரளாவில் இந்த சேர சோழ பாண்டியர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்றத நம்ம யூகிச்சுக்க முடியுது சரிங்களா. மெகாலித்னா என்னது, ஒரு குழிக்குள்ள இறந்ததுக்கப்புறம் போட்டு புதைச்சிருவாங்க, அதை சுற்றி பெரிய கற்கள் வைப்பாங்க சரிங்களா. சரி, குழிக்குள்ள போட்டு புதைக்கிறாங்க, அவங்க பாடி மட்டும்தான் இருந்துச்சான்னு பார்த்தா கிடையாது. அதுக்குள்ள சில டூல்ஸ் இருந்திருக்கு. டூல்ஸ், இந்த டூல்ஸ்ன்னு பார்க்கும்போது வெப்பனைஸ்டு டூல்ஸாக இருக்கலாம். வெப்பன்னா என்னது, ஆயுதம் இருக்கலாம். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் டூல்ஸும் இருக்கலாம். அக்ரிகல்ச்சர் டூல்ஸ்னா விவசாயம் செய்யறதுக்கு உதவக்கூடிய டூல்ஸ் சரிங்களா. ஆனா இந்த மெகாலித்திக் பரியல்ஸ்ல நம்மளுக்கு அதிகமா கிடைச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வெப்பன்ஸ் தான் அதிகமா கிடைச்சிருக்கு. அக்ரிகல்ச்சர் சார்ந்த டூல்ஸ் வந்து நம்மளுக்கு அதிக அளவுல கிடைக்கல. இதன் மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் அந்த மெகாலித்திக் கல்ச்சர் ஃபாலோ பண்ண மக்கள் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹண்டிங்க்கும் ஃபிஷரிஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க, அக்ரிகல்ச்சருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. 1000 BCயிலே நம்மளுக்கு அயன் கிடைச்சிருச்சு சரிங்களா. 1000 BCயிலே அயன் கிடைச்சிருச்சு. 1000 BCயிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்திருக்காங்க. பட் ஆனால் அந்த அயன் அவங்க எதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க, வெப்பன் செய்யறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்போனா இந்த அசோகன் பீரியட் காலகட்டத்தில் 3rd BCயிலேருந்து தான் அப்படியே ஸ்டார்ட் ஆகும். அதன் வரையும் இவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹில் ரீஜன்ஸ் ஆர் அப்லேண்டு. ஹில்லுன்றது மலை பிரதேசங்கள், இல்லைன்னா அந்த லேண்ட் சர்ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் உயரமா இருக்கும்ல, அந்த மாதிரி சர்ஃபேஸ்லேயே வாழ்ந்துருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காவேரி நதிக்கரை கிருஷ்ணா நதிக்கரை கீழே அந்த காலகட்டத்தில் ரொம்ப டென்ஸான ஃபாரஸ்ட் இருந்திருக்கு, அடர்த்தியான காடுகள் இருந்திருக்கு. அது வந்து ஃபெர்டைலா இருந்தா கூட அதை அகற்றிட்டு அவங்களால வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பண்ண முடியல. இதன் காரணமாக இவங்க வந்து வெப்பன்ஸ் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, ஹண்டிங் அதாவது வேட்டையாடுதல், அப்புறம் ஃபிஷரிஸ் மீன்பிடி தொழில்கள், இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அவங்க ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இதுதான் அவங்க வந்து வெப்பன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணதுக்கான ரீசன் சரிங்களா. ரீசன் என்னது, டென்ஸ் அடர்த்தியான காடு இருந்திருக்கு, அதனால அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப எஃபிஷியண்டா பண்ண முடியல. அப்புறம் எப்படி 3rd BCல இருந்து பண்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த அயன் டூல்ஸ் வந்து அதிகமான நிலைமையில யூஸ் பண்ணி காடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன சொல்றது, அழிச்சுன்னு சொல்ல முடியாது, வெட்டி ஃபெர்டைல் லேண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சரிங்களா. அது என்னன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். சரி, மெகாலித்னா என்னன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த மெகாலித்திக் பீப்புள் தமிழ்நாட்டிலையும் இருந்திருக்காங்க, கேரளாலையும் இருந்திருக்காங்க சரிங்களா. இருந்தாலும் தமிழ்நாடு அப்படின்ற போது, தமிழ்நாடு மேப் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது மோரார்லெஸ் இப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா. இப்படி இருக்காது, பட் இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸாக தமிழ்நாடுக்கு இருக்கும். இந்த மாதிரி இங்கே வந்து கேரளா வந்துடும் சரிங்களா. இங்கே வந்து கேரளா வந்துடும் ஓகேவா. இந்த ரீஜனில் இது வந்து நார்த்தன் ரீஜன் வச்சுக்கோங்க, இது வந்து சதர்ன் ரீஜன். இந்த மெகாலித்திக் பீப்புள் இருந்தாங்கன்னு நான் சொன்னேன். இந்த சதர்ன் ரீஜன் கிருஷ்ணா நதிக்கு கீழே வந்து இந்த மாதிரி கிரேவியார்ட்ஸ் இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புதைக்குழி, மக்கள் வந்து இறந்ததுக்கப்புறம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த குழியை தான் கிரேவியார்ட்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இவங்க என்னதான் அந்த மாதிரி ஸ்டோன் வச்சு ஃபாலோ பண்ணியிருந்தாலும் இந்த சதர்ன் ரீஜனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலரில் ஒரு மட்குடத்தில் வந்துட்டு அவங்க இறந்ததுக்கப்புறம் உள்ளே வச்சு டூல்ஸ்லாம் போட்டு புதைச்சிருக்காங்க. இது எப்படி தமிழில் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதுமக்கள் தாழி அப்படின்னு சொல்லுவாங்க. முதுமக்கள் தாழி. இந்த முதுமக்கள் தாழி அப்படின்னு சொன்னோன்னு எனக்கு எது ஞாபகம் வரணும்னா, மரகத நாணயம் படம் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அதில் மிஸ்டர் பாஸ்கர் வந்துட்டு அழகா ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாழியை நாங்கள் பார்க்கும்போதுன்னு ஒரு காமெடி சீன் வரும். அதுதான் எனக்கு எப்பயுமே ஞாபகம். இந்த சதர்ன் ரீஜன்ல வந்துட்டு இந்த முதுமக்கள் தாழிகள்ல தான் மக்கள், அதாவது பிணங்கள், பரியல் சைட்ஸ் வந்து நிறைய இருந்திருக்கு. இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா ஏர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. URNS ஏர்ன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை சுத்தியும் கற்கள் இருந்திருக்கு. பட் ஆனா ரெட் கலர்ல ஒரு பாட்ரியில வச்சு உள்ள புதைச்சிருக்காங்க. மித்த இடங்கள்ல அப்படியே புதைச்சிட்டு அவங்களோட வெப்பன்ஸை போட்டு புதைச்சிருக்காங்க சரிங்களா. இதுதான் கொஞ்சம் இருக்க டிஃபரன்ஸ். சரி, இதுக்கு அடுத்து அந்த 3rd BCன்னு சொன்னேன் பாத்தீங்களா. தேர்டு பிசி, 3rd century BCன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா 3rd BC சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. இந்த 3rd BC அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தமிழ் வந்துட்டு இந்த ஹிஸ்டாரிக்கல் கிளாஸஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சங்கம் ஏரான்னு ஒன்று இருக்கு, சங்ககால கட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த சங்ககால கட்டம் எப்போ இருந்து ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா 300 BCல இருந்து ஆரம்பிக்கும். இந்த 3rd BCல இருந்து ஆரம்பிச்சு 6th AD வரையும் போகும், 600 AD வரையும் போகும் சரிங்களா. சங்க காலமும் அதுக்குள்ளே வரும், சங்க மருவிய காலமும் அதுக்குள்ளே வரும். இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு அந்த சேர சோழ பாண்டியர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குறிப்புகள் நம்மளுக்கு கிடைக்குது. ஏன்னா இந்த சங்க காலத்துல சில நூட்கள், அதாவது புக்ஸ் வந்து நிறைய எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க பண்ணதெல்லாம் வந்து நிறைய அவங்க வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருந்தாலே நம்மளுக்கு அவங்கள பத்தி தெரிய வரும். இந்த சங்க கால கட்டம்ன்றது என்ன சொன்னேன், 3rd century BCE to 600
ஏடி வரி இருக்கும். இதுக்குள்ளேயே இந்த 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 வருடங்களுக்குள்ளேயே சங்க காலமும் வரும், சங்க மருவிய காலமும் வரும். இதை நீங்கள் டிஎன்பிசி படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அது நல்லா புரியும். ஏன்னா அவங்களுக்கு யூனிட் 8 அப்படின்ற ஒரு தனி பார்ட்டே தமிழுக்கானது இருக்கு. சரிங்களா? இஃப் பாசிபிள் யூ கேன் கோ அண்ட் செக் வித் எனி அதர் வீடியோஸ். சரிங்களா? இப்போ நான் சொன்ன மாதிரி சங்க காலகட்டம் இருக்கு. இதுல 3 அரசர்கள் இருந்தாங்கன்னு சொன்னேன். இவங்களை பத்தி நம்ம கொஞ்சம் பிரீஃபா பார்ப்போம். பிரீஃபா பார்க்கறது மூலியமா இந்த மெகாலித்திக் கல்ச்சர்னு நம்ம பேர் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இவங்க என்ன மாதிரிலாம் மித்தவங்க இருந்து டிஃபர் ஆனாங்க, இவங்களுக்கு என்ன வந்து ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சுன்றதை பார்ப்போம். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு. எதுனா ஃபாரின் ட்ரேட் மூலியமா. சரிங்களா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த மெகாலித்திக் பீரியட் நடந்துகிட்டு இருந்தப்ப தான், அதாவது மெகாலித்திக் கல்ச்சர் வந்து சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் நடந்துட்டு இருந்தப்ப தான் சாத்தவானாஸும் மேலே இருக்காங்க, குஷானாஸும் அதுக்கு மேலே இருக்காங்க. ஏன்னா மௌரியன்ஸை வந்து அவங்க தான் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்தாங்க. இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா பேரலாக நிறைய விஷயம் நடந்திருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஷாக்காஸ் அண்ட் குஷானாஸ் பார்க்கும்போதே நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு பார்ட் ஆஃப் ரீஜனில் அவங்களும் வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க, அவங்களும் ஆட்சி செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. இவங்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அப்படியெல்லாம் அவங்க வரல. சரிங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 3rd century BCE அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல நிறைய நான் சொன்ன மாதிரி சேர, சோழ, பாண்டியர்கள் இருந்திருப்பாங்க. பாண்டியாஸ். இந்த சேர சோழ பாண்டியர்கள் பத்தி எதுலலாம் குறிப்பு இருந்துச்சுன்னு சொன்னேன். அசோகர் இன்ஸ்கிரிப்ஷன்ல குறிப்பு இருந்ததுக்கு. அதுக்கப்புறம் சந்திரகுப்த மௌரியா பீரியட்ல வந்து ஒருத்தர் வந்திருப்பாரு. யாரு? மெகஸ்தெனிஸ்னு ஒருத்தர் வந்திருப்பாரு. அவரோட நூல் இண்டிகாலையும் என்ன குறிப்பிட்டிருந்தாருன்னா பாண்டியர்கள் பத்தி குறிப்பிட்டிருந்தாரு. பாண்டியர்களை பத்தி குறிப்பிடும் போது அந்த மெகஸ்தெனிஸ் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, பாண்டியர்கள்ல வந்து அரசி, அதாவது வந்து ஒரு பெண் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்றத அவர் குறிப்பிட்டிருக்காரு. அது போக முத்துக்கள், பேர்ல்ஸ் வந்து அங்க நிறைய கிடைச்சிருக்கு, நிறைய அவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணாங்க அப்படின்றதையும் யாரு சொல்லியிருக்கா? மெகஸ்தனிஸ் சொல்லியிருக்காரு. மெகஸ்தனிஸ் எங்க இருந்து வருவாருன்னு பாத்தீங்கன்னா அந்த செலூக்கஸ் அப்படின்ற ஒரு எம்பையர்கிட்ட இருந்து தான் வருவாரு. அது வந்து ஒரு கிரேக்க எம்பையர். இதுக்கு முன்னாடி செஷன் நீங்க வந்து தெளிவா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அது மைண்ட்ல இருக்கும். சரிங்களா? இப்ப சேர சோழ பாண்டியர்கள் இவங்களோட என்ன சொல்றது, சிம்பிள்ஸ் என்ன, இவங்களோட கேபிட்டல் என்னவா இருந்தது, அந்த கேபிட்டலுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் என்ன, இவங்க எந்த மாதிரியான முக்கியமான அரசர்கள் வந்து இந்த சீஃப்ஸ்ல இருந்தாங்க, அதாவது இந்த கிங்டம்ஸ் 3 கிங்டம் நான் சொல்லியிருக்கேன் இதுல இருந்தாங்க, இவங்க எந்த ரீஜனை வந்துட்டு ஆட்சி செஞ்சாங்க அப்படின்றத நம்ம தெளிவா பார்ப்போம். இந்த சேராஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்களை எப்படியும் சொல்லுவாங்கன்னா கேரள புத்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரள புத்ராஸ், புத்ராஸ்னா சன்ஸ், கேரள புத்ராஸ். அப்ப கேரள புத்ராஸ்ன்னு சொல்லும் போதே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இவங்க வந்து எந்த பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா கேரளால கொஞ்சம் பகுதி, இன்னைக்கு இருக்க தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் பகுதிகளை வந்து இவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. சரிங்களா? இப்ப சோலாஸ்ன்னு பாத்தீங்கன்னா இவங்க எப்படி ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா தமிழ்நாடோட சதர்ன் ரீஜன்ல தான் பாண்டியாஸ் வந்துட்டு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. சதர்ன் ரீஜன்ல. சரிங்களா? தமிழ்நாடு இதுன்னு எடுத்துக்கோங்க. இந்த ரீஜன்ல வந்துட்டு பாண்டியாஸ் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா இது வந்து நார்த் ஈஸ்ட் ரீஜன். இந்த நார்த் ஈஸ்ட் ரீஜன்ல தான் சோலாஸ் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. சரியா? நார்த் ஈஸ்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆந்திர பகுதிகளும் இதுக்குள்ள அடக்கம் பெறும். சரிங்களா? இதுக்கு அடுத்து நான் பாண்டியாஸ் சொன்ன மாதிரி இவங்க வந்து இதுதான் பாண்டியாஸோட என்ன சொல்றது ஒரு ரீஜன். இவங்க இந்த ரீஜனை தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுக்கு அடுத்து ரீஜன் பார்த்துரும். ரீஜன் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பார்க்கலாம்னா இவங்களோட கேபிட்டல் என்னவா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல்னு பார்க்கும்போது இவங்களோட கேபிட்டல், சேராஸோட கேபிட்டல் என்னன்னு பாத்தீங்கன்னா வஞ்சின்னு சொல்லுவாங்க. வஞ்சி VANJ வஞ்சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வஞ்சி. இவங்களோட கேபிட்டல் என்னன்னு பாத்தீங்கன்னா உறையூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உறையூர் வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா காட்டன்னா இன்னைக்கு நம்ம வியர் பண்றோம்ல அந்த காட்டனுக்கு தான் இது ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கு. இது போக மஸ்லின் அப்படின்ற ஒரு துணி வகையும் இங்க வந்துட்டு ஃபேமஸா இருந்திருக்கு. சில்க்கு இதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்றது ஃபேமஸா இருந்திருக்கு. இந்த பாண்டியாஸோட என்ன சொல்றது கேபிட்டல் எதுன்னு பாத்தீங்கன்னா மதுரை தான். சரிங்களா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மதுரை. இது போக போர்ட் சிட்டிஸ், இவங்கள்ட்ட முக்கியமான போர்ட் சிட்டிஸ் அப்படின்னு எதுன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு முசிறின்னு சொல்லுவாங்க. முசிறி அப்புறம் தொண்டி. யாருக்கு? சேராஸ்க்கு. அதுக்கடுத்து இவங்களோட இம்பார்ட்டன்டான போர்ட் சிட்டி எதுன்னு பாத்தீங்கன்னா காவேரி பூம்பட்டினம்னு சொல்லுவாங்க. காவேரி பூம்பட்டினம். சரிங்களா? காவேரி பூம்பட்டினம். இதை வந்து எப்படியும் சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பூம்புகார்னு சொல்லுவாங்க. பூம்புகார்னு சொல்லுவாங்க. பாண்டியாஸோட இம்பார்ட்டன்டான போர்ட் சிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா கொர்க்கை.
கை. இந்த கொற்கையில தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேர்ல்ஸ் முத்து வந்து குளிச்சிருக்காங்க. முத்து குளித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. முத்தை எடுக்கிறது வந்து தமிழ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா முத்து குளித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொற்கையில இது அதிகமான லெவல்ல நடந்திருக்கு. சரி, இப்போ இந்த போர்ட்ஸ் எல்லாம் அவங்க வச்சிருந்தாங்கன்னு நான் சொல்றேன் பாத்தீங்களா. அப்போ இவங்க ஃபாரின் ட்ரேடை வந்து ஈஸியா பண்ண முடிஞ்சிருக்கு அந்த காலகட்டத்தில். ஃபர்ஸ்ட் ரோம பேரரசு ரோமன் எம்பையர் வந்து இந்தியாவில் எந்த பார்ட்டோட கம்யூனிகேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. அதாவது நான் இப்போ சொன்னேன்ல இந்த 3 பேர், இந்த 3 பேரோட தான் கம்யூனிகேட் பண்ணி ட்ரேடே, அதாவது வணிகத்தை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. சரிங்களா. இதுக்கு முன்னாடி இந்த போர்ட் சிட்டிஸ்லாம் ரொம்ப வளர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, இந்த 3 கிங்டம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இவங்க வந்து லேண்ட் ரூட் வழியா தான் போய் அந்த ரோமன் எம்பையரை ரீச் பண்ணிருக்காங்க. லேண்ட் ரூட்னா அப்படின்னு நீங்க கேட்கலாம். லேண்ட் ரூட்னா சாத்தவானாஸ், குஷானாஸ் இந்த ரீஜன்ஸ்லாம் இருக்குல்ல, இதர் வழியா போய் தான் வந்துட்டு இவங்க வந்து ரோமன் எம்பையரை ரீச் பண்ணிருக்காங்க. சரிங்களா. அப்ப ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு இவங்க போறாங்கன்னா கண்டிப்பா நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும். டோல்ஸ் வந்து அதாவது சுங்கவரி வந்து அதிகமாக கட்ட வேண்டியது இருக்கும். இது இந்த காலகட்டத்தில் குஷானர்கள், அந்த ஈரானியன்ஸ் அவங்க சுற்றி இருப்பாங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து அந்த இடத்துக்கு ஆட்சிக்கு வந்தோடனே இந்த 3 கிங்டம்ல இருந்து நிறைய பொருட்கள் வெளியே போய் ஃபாரின் ட்ரேட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதை வந்து பண்ண முடியாமல் போயிடுது. ஏன்னா அவங்க நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுக்குறாங்க, இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இவன் அந்த ரோமன் எம்பையர் இவங்களும் எப்படி அப்போ கம்யூனிகேட் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஏடின்னு ஒன்று. ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஏடியில் மான்சூனை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. மான்சூன் இது வந்து ஜாகிரபிக்கலாக நம்ம பார்க்கணும். ஜாகிரபி பார்க்கும்போது இதை பற்றி நிறையா பார்ப்போம். மான்சூன் இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, மான்சூன் ரெயின்ஸ், மான்சூன் விண்ட்ஸ் நம்ம சொல்றோம்ல, அந்த மான்சூன் விண்ட்ஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதன் மூலியமா வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்க அந்த ஓஷன், அரேபியன் ஓஷன்ல இருந்து ரோமன் எம்பையரை வந்து ரீச் பண்றாங்க. எப்படி மெடிட்டரேனியன் சி வழியா வந்து ரீச் பண்றாங்க. மெடிட்டரேனியன் சி எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் அண்ட் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ஸ்க்கு இடையில இருக்கும். உங்களுக்கு தெரியலைன்னா ஜஸ்ட் கோ டு கூகுள் அண்ட் செக் அவுட் திஸ். சரிங்களா. இது இந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லேண்ட்ல பண்ணா கூட அதுக்கு அடுத்து வந்து சீ ரூட்டை கண்டுபிடிச்சு அவங்க வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. சரி, ரோமன் எம்பையர் வந்து இவங்கெல்லாம் ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றேன். அப்போ இவங்களுக்கு வந்து ரோமன் எம்பையர்ல அந்த காலகட்டத்தில் நிறைய கோல்டு இருந்துச்சு. சரிங்களா. கோல்டு வந்து இவங்க இங்க வந்திருக்கு, இந்தியாவுக்கு நிறைய வந்திருக்கு. இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ண பொருட்கள் அங்க போயிருக்கு. சரிங்களா. எக்ஸ்போர்ட் பண்ண பொருட்கள் நான் சொல்லும் போது எல்லாம் அந்த டெய்லி யூஸ் நம்ம இன்னைக்கு பண்றோம் பாத்தீங்களா, சில விஷயங்கள் டெய்லி யூஸ்க்கு சில பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணல. அந்த காலகட்டத்திலே லக்ஸரியான பொருட்கள் தான் வந்து நம்ம வந்து என்ன சொல்றது ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். லக்ஸரியான பொருட்களை ஏற்றுமதி பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா முத்து வந்து ஒரு லக்ஸரியான பொருள். மிளகு பெப்பர், அதை வந்து அங்கே ரோமன் எம்பையர்ல எப்படி சொல்லுவாங்கன்னா யவன பிரியான்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரோமன் எம்பையர்ல யவன பிரியா. ஏன்னா இது வந்து பிளாக் கோல்டுன்னு கூட அந்த காலகட்டத்தில் சொல்லியிருக்காங்க. எதை? மிளகு. அந்த காலகட்டத்தில் ரோமன் எம்பையர்ல வந்து மிளகு ரொம்ப என்ன சொல்றது இம்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதன் மூலியமா நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கோல்டு அதிக லெவல்ல வந்திருக்கு. சரிங்களா. இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து யானையோட தந்தம், அப்புறம் வந்து இங்க இந்தியன் பகுதிகளில் வந்து அயன் வந்து நிறைய கிடைச்சிருக்கும். நம்ம முன்னாடி மகதன் எம்பையர் பார்க்கும்போதே பார்த்துருப்போம். இந்த சதர்ன் இந்தியாவில் சில பார்ட்ஸ்லையும் ஈஸ்டர்ன் இந்தியாவில் சில பார்ட்ஸ்லையும் அயன் வந்து அதாவது இரும்பு வந்து அதிகமாக கிடைச்சிருக்கும். இதன் மூலியமா ஸ்டீலை உருவாக்கி கட்லரிஸ், கிச்சன் பொருட்கள் இருக்குல்ல, ஸ்பூனு, ஃபோர்க்கு, இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம நாட்டில் இருந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து ரோம பேரரசுக்கு போயிருக்கு. இது போக சில்க் வந்து ஃபர்ஸ்ட் எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில்க் வந்து ஃபர்ஸ்ட் சைனால தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா. சைனால கண்டுபிடிச்சதுனால சில்கை வந்துட்டு அவங்க வந்து லேண்ட் சர்ஃபேஸ் மூலியமாக தான் பண்ணுவாங்க. சைனா வந்து இங்கே இருக்குன்னா இந்தியா வந்து இங்கே இருக்கும். சரிங்களா. இதை நான் மேப் வரையில, நான் நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேப் வரையில ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பார்த்துக்கலாம். இதை வந்து சைனா பெரிய நாடு தான், இந்தியா பக்கத்தில் இருக்குது. சரிங்களா. இப்போ சில்கை வந்து இங்கே இருந்து ரோமன் எம்பையருக்கு வந்து ரோமன் எம்பையர் இந்த இடத்துல இருக்கும். அப்போ அவங்க இப்படி தான் போக முடியும். சரிங்களா. இந்தியா இது வந்து சைனா, இது வந்து ரோமன் எம்பையர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி போனா நார்த் வெஸ்டர்ன் இந்தியாவை இவங்க கிராஸ் பண்ணாம அந்த சைடு போகவே முடியாது. இந்த ரூட்டை என்ன சொல்லுவாங்கன்னா சில்க் ரூட்னு சொல்லுவாங்க. சில்க் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க நார்த் வெஸ்டர்ன் ரீஜனை தாண்டி போகணும்னா அவங்க யாருக்கு சுங்கவரி கட்டியிருப்பாங்க, அதாவது கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டியிருப்பாங்க, நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். குஷானர்கள் தான் இந்த இடத்துல ரொம்ப என்ன சொல்றது பவர்ஃபுல்லா இருந்தாங்க. ஷாக்காஸ் இருந்தாலுமே குஷானர்கள் தான் இந்த இடத்துல வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க. இந்த சில்க் ரூட்டை தாண்டும் போது யாருக்கு? குஷானர்களுக்கு அதிக வரி வந்து இவங்க கொடுக்க வேண்டியது இருந்தது. சரிங்களா. ஸோ இது ஒரு டிராபேக்காகவும் இருந்துச்சு. ஏன்னா இவங்க நிறைய டோல்ஸ் வாங்கிட்டே இருந்தாங்கன்னா இங்க இருந்து போற பொருள் வந்து இங்க அதிகமான விலைக்கு தான் விற்கப்படும். சரிங்களா. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைச்சேன். சில்க் ரூட்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ திரும்பி சேர சோழ பாண்டியர்களுக்கே நம்ம வரோம்.
இதெல்லாம் வந்து ட்ரேடு சம்பந்தமான சில விஷயங்கள். நம்ம நம்ம இந்த மூணு கிங்டம்ஸ்ல இருக்க அரசர்களும் வந்துட்டு ட்ரேடு பண்ணும்போது இந்த மாதிரி ரூட்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனால் டோல்ஸ் அதிகமாக வாங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இது வந்து ஒரு காலகட்டத்தில் குறையும். அது எப்பன்றதையும் நான் சொல்றேன். சரிங்களா? இப்போ சேராஸ்ல நம்ம எது வரையும் பார்த்தோம்? போர்ட் சிட்டிஸ் வரையும் பார்த்தோம். இதுக்கடுத்து முக்கியமான அரசர்கள் இந்த சேர அரசர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா உடையன் சேரல் அப்படின்னு சொல்லுவாங்க. உடையின் சேரல் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் அரசர், முக்கியமான அரசர். சரிங்களா? இதுக்கடுத்து சேரன் செங்குட்டுவன் ஒருத்தர் சொல்லுவார். செங்குட்டுவன். இந்த சேரன் செங்குட்டுவன் தமிழ்ல வந்து 2 காவியங்கள், இப்போ எபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சிலப்பதிகாரம் அண்ட் மணிமேகலைன்னு ஒன்று இருக்கு. இதுல அந்த சேரன் செங்குட்டுவன் வந்து சிலப்பதிகாரத்துல கோவலன் கண்ணகின்னு 2 கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அதை வந்து நம்ம பின்னாடி என்னன்றதை பார்ப்போம் வேற செஷன்ஸ்ல. சரிங்களா? அந்த கோவலன் கண்ணகி, அந்த கண்ணகின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு ரொம்ப எப்படி சொல்ற, ஒரு நல்ல பெண்மணியா இருந்திருப்பாங்க. அந்த சிலப்பதிகாரன்ற அந்த காப்பியத்திலேயே அவங்கள வந்து ஒரு நல்ல பெண்மணியா காமிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய அநீதிகள் நடக்கும். சரிங்களா? இந்த சேரன் செங்குட்டுவன் அந்த என்ன சொல்றது, கண்ணகிக்கு ஒரு வழிபாடே செய்வார். சரிங்களா? கண்ணகிக்கு ஒரு வழிபாடே செய்வார். சரிங்களா? கண்ணகி வந்து தெய்வமா நினைச்சு வழிபடுறதுல இந்த அரசர் வந்து இவரோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. கண்ணகியை வந்து ஒரு தெய்வ வழிபாடே பண்ணுவார். சரிங்களா? சேரன் செங்குட்டுவன். இதுக்கடுத்து சோலாஸ்ல வந்து இம்பார்ட்டன்டான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா எலரா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இந்த எலரா அரசர் என்ன பண்ணுவாருன்னா ஸ்ரீலங்காவை கேப்சர் பண்ணி அதை 50 வருஷம் ஆட்சி செஞ்சிருப்பாரு. இதுக்கு அடுத்த முக்கியமான ஒரு ஆள் அப்படி யாருன்னு பாத்தீங்கன்னா கரிகால சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரிகால சோழன். இந்த கரிகால சோழன் எந்த செஞ்சுரியை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2nd AD. இந்த எலரா வந்து 2nd BCE. சரிங்களா? 2nd BCE. இவர் வந்து 2nd AD. இந்த கரிகால சோழர் முக்கியமா காவேரியில என்ன பண்ணிருப்பாருன்னா கல்லணையை கட்டியிருப்பாரு. இன்னைக்கு நீங்க தாஞ்சூர் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கல்லணையை நீங்க பார்க்க முடியும். அதோட லென்த் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 160 கிலோமீட்டர் இருக்கும். 160 கிலோமீட்டர் அளவுக்கு அவ வந்து கல்லணை வந்து கட்டியிருப்பாங்க. இதை வந்து எதன் மூலியமா கட்டினாங்கன்னா ஸ்ரீலங்கால இருந்து ஸ்லேவ்ஸ் கொண்டு வந்து கட்டினாங்கன்னு சில கூற்றுக்கள் இருக்கு. சரிங்களா? பாண்டியால முக்கியமான அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா முதுகுடுமி பெருவழுதி அப்படின்னு சொல்லுவாங்க. முதுகுடுமி பெருவழுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான அரசர். இதுக்கு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன். என்னடா இங்கிலீஷ்ல எழுதுனா தமிழ்ல எழுதுனான்னு கோச்சிக்காதீங்க. தமிழ்ல எழுதி பழகணும். ஏன்னா எனக்கு தமிழ்ன்றது நான் ஆப்ஷன்ஸ் வச்சுட்டு எடுத்திருக்கேன். ஸோ அதனால வந்துட்டு பாண்டியன் நெடுஞ்செழியன்றது பாதி இங்கிலீஷ்ல இருக்கு, பாதி தமிழ்ல இருக்கு. சாரி. இந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் இருக்காரு பாத்தீங்களா? இந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் வந்துட்டு இந்த கண்ணகியோட ரொம்ப என்ன சொல்றது, ஒரு லிங்க் இருக்கு. இந்த சிலப்பதிகாரத்துல இவரும் வருவார். சரிங்களா? இவர் தான் கண்ணகிக்கு வந்து ஒரு அநீதி கொடுத்துருவார். அது வந்து பெருசா போகும். ஆனா அந்த எபிக் காவியம் வந்து நல்லா தான் இருக்கும். சரிங்களா? அது டைம் கிடைச்சுன்னா பின்னாடி நான் வந்து ஒரு பிரீஃபா ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஒரு செஷன் மாதிரி எடுத்து சொல்றேன் அந்த கதையை மட்டும். ஆனா அந்த கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். புதுசா படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரியல அப்படின்னா வந்துட்டு நான் கண்டிப்பா சொல்றேன். பாண்டியன் நெடுஞ்செழியன் வந்து இந்த கண்ணகியோட லிங்க் ஆயிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த 3 அரசர்கள், அதாவது முக்கியமான 3 டைனாசிட்டிஸ்ல முக்கியமான அரசர்கள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ளேயே அதிகமா சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த சேர வம்சாவளி இருக்காங்களா, இவங்க வந்து கரிகாலரோட அப்பாவை கொன்றுவாங்க. சரிங்களா? அதனால இவங்க 2 பேருக்கும் சண்டை வந்துடும். சரிங்களா? ஓகே. இப்போ நான் ரோமன் எம்பையர் ட்ரேடு பண்ணாங்க, என்ன மாதிரி போர்ட்ஸ்ல இருந்து ட்ரேடு பண்ணாங்க அப்படின்றத சொன்னேன். சரிங்களா? இப்போ ட்ரேடு பண்றப்போ அவங்ககிட்ட இருந்து நம்மளுக்கு என்ன வந்துச்சுன்னு சொன்னேன், கோல்டு வந்துச்சுன்னு சொன்னேன். கோல்டு. இந்த கோல்டுனால நம்ம வந்து ரொம்ப என்ன சொல்றது செழிப்பானோம். ஆனா ரோம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா பிளீனி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். சரிங்களா? இவர் வந்து அந்த ரோம நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து நேச்சுரல் ஹிஸ்டரி அப்படின்னு ஒரு புக்கு மாதிரி எழுதியிருப்பாரு. புக்குன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. நேச்சுரல் ஹிஸ்டரின்னு ஒன்று எழுதியிருப்பாரு. அது எப்போ எழுதியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 78th AD எழுதியிருப்பாரு. AD இந்த சென்ஸ் 1st century AD. அப்போ எழுதியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த இம்போர்ட்ஸ் நிறைய நம்ம வந்து இந்தியால இருந்து பண்றனால, அதாவது இறக்குமதி ரோம் வந்து அதிகமா பண்றனால ரோமோட செல்வமே அழிஞ்சு கரைஞ்சு போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. சரிங்களா? ரோமோட செல்வமே அழிஞ்சு கரைஞ்சு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவார். இதன் மூலியமா தான் நம்ம வந்து அதிகமான லெவல்ல வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம்ன்றது தெரிஞ்சு. அப்போ ரோம்ல இருந்து நம்ம எதுவும் இம்போர்ட் பண்ணலாம் கேட்டா நம்மளும் இம்போர்ட் பண்ணிருப்போம். என்ன இம்போர்ட் பண்ணோம்னா
நாம் இம்போர்ட் பண்ணது கிளாஸு, ஒயினு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ரோம்ல இருந்து நம்ம வந்து இறக்குமதி பண்ணியிருந்தோம். சரிங்களா? இப்போ நம்ம நிறைய ஏற்றுமதி பண்ணனால அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்ற செல்வங்கள்லாம் அழிஞ்சு போச்சுன்னு பார்த்தோம். இதன் காரணமாக தேர்டு ஏடியில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ரோம் வந்துட்டு என்ன சொல்ற ட்ரேடில் ஈடுபடக்கூடாது, அங்கேருந்து எதையுமே இம்போர்ட் பண்ணி இறக்கக்கூடாதுன்ற மாதிரி அந்த காலகட்டத்தில் இருந்த அரசர் வந்து ஒரு உத்தரவு மாதிரி போட்டுருவார். இதன் காரணமாக சதர்ன் இந்தியாவும் சரி, மேஜர் பார்ட் ஆஃப் இந்தியாவும் சரி ரொம்ப வந்து ஃபாரின் ட்ரேட் இல்லாதனால அடி வாங்குறதுனால இந்த தேர்டு செஞ்சுரி ஏடிக்கு அடுத்து என்ன நடக்கும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேடு கம்மியாகிறதுனால நம்மகிட்ட வந்து பணப்புழக்கம் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். இதுவே ஒரு காரணமாக அமைஞ்சது. சரிங்களா? என்ன சொல்றது, ஏன்ஷியன்ட் இந்தியாவில் வந்துட்டு குப்தாஸ் வளர்றதுக்கும் இந்த தமிழ் கிங்டம்ஸ்லாம் வந்துட்டு அழிஞ்சு போகிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சு. எப்போ தேர்டு ஏடியில இருந்து ரோம் வந்து பேன் பண்ணிடுவாங்க. இந்தியாவிலேருந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணக்கூடாது, இந்தியாவிலேருந்து நம்ம வந்து இறக்குமதி பண்ணக்கூடாதுன்ற மாதிரி. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சில செஞ்சுரிஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கும்போது ஈஸியாக ஆன்சர் வந்து எலிமினேட் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஏடியில் என்ன பார்த்தீங்கன்னா மான்சூன் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு சொன்னேன். அதே காலகட்டத்தில் தான் வந்துட்டு இவர் பிளீனி என்ன சொல்லியிருக்காரு, ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஏடியில் தான் இந்தியாவிலேருந்து நம்ம அதிகமாக இறக்குமதி பண்ணுறதுனால நம்ம செல்வங்கள் எல்லாம் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். ஓகே, மான்சூன் கண்டுபிடிச்சனால அவங்க ஷிப்லேருந்து இங்கே வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து கோல்டெலாம் இங்கே நிறையா வந்துருக்கு. புரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி படித்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். தேர்ட் செஞ்சுரி ஏடியில் என்ன பண்ணாங்க, பேன் பண்ணிட்டாங்க. இதனால் என்ன ஆகும், அடுத்து நம்ம ட்ரேடு குறையிறதுனால கோல்டு காயின்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். கோல்டு காயின்ஸ்னோடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, குஷானஸ் வந்து கோல்டு காயின்ஸ் வந்து இஷ்யூ பண்ணாங்கன்னு சொன்னேன். நம்மளுக்கு வந்துட்டு அதாவது சதர்ன் இந்தியாவில் இந்த 3 அரசர்கள் ஆண்டப்போ நம்மளுக்கு கோல்டு காயின்ஸ் எப்படி கிடச்சிது, ரோமன் எம்பையர்லேருந்து கிடச்சிது. ரோமன் எம்பையரோட கோல்டு காயின்ஸ் அதிக லெவலில் கிடைக்கப்பட்ட ரீஜன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா தான். ரோமன் கோல்டு காயின்ஸ் அதிகமாக எங்கே கிடச்சிருக்கும், பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் தான் அதிகமாக கிடச்சிருக்கும். நம்ம தான் ஃபர்ஸ்ட் ரோமன்ஸோட ட்ரேடு பண்ணதும் கூட. நார்த் இந்தியாவிலேருந்து ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணலாம், நம்ம தான் ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது எந்த மாதிரியான ட்ரேடாக இருந்துச்சுன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். எங்கேருந்து ட்ரேடு பண்ணாங்கன்றது இப்போ போர்ட் சிட்டிஸ்லேருந்து ட்ரேடு பண்ணியிருந்தாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். குஷானாஸ்ன்னு இருக்கும்போது அவங்களும் கோல்டு காயின்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க கோல்டு காயின்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தினார் டைப் கோல்டு காயின்ஸ்னு சொல்லுவாங்க. யாரு? குஷானாஸ் வந்து கோல்டு காயின்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லல, அது வந்து தினார் டைப் கோல்டு காயின்ஸ். சரிங்களா? இந்த தினார் டைப் கோல்டு காயின்ஸ் தான் குப்தர்கள் பீரியட்லேயும் நிறைய வரும். சரிங்களா? இதை என்னென்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, தினார் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த வேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல்டு காயின்ஸ் டைப் பேர் என்னது, குஷானாஸ் இஷ்யூ பண்ணது தினார் டைப் கோல்டு காயின்ஸ். குப்தர்கள் பீரியட்லையும் வந்து இந்த தினார் டைப் கோல்டு காயின்ஸ் தான் வந்துட்டு அதிக லெவலில் வந்துட்டு இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி கோல்டு காயின்ஸ் வந்துச்சு. அப்போ வேற காயின்ஸ் வந்து யூஸ் பண்ணலவே இல்லையான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது, அப்பயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து கிங்டம்ஸ் அண்ட் டைனாசிட்டிஸாக இருந்துச்சு. அப்போ இந்த கிங்டத்தோட முடிவில் வந்து சில ட்ரைபல் பீப்புள்ஸ் வாழ்ந்துப்பாங்க காட்டில், அவங்களும் வந்து சில காயின்ஸ் வந்து என்ன சொல்றது இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூதேயாஸ் அப்படின்னு ஒரு ட்ரைபல் பீப்புள். சரிங்களா? இவங்க எங்கே இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானா ரீஜனில் இருப்பாங்க. இவங்க எந்த மாதிரியான காயின்ஸ் வந்து இஷ்யூ பண்ணாங்கன்னா காப்பரில் வந்து காயின்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. சரிங்களா? காப்பரில் காயின்ஸ் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அப்புறம் சென்ட்ரல் இந்தியாவில் ஒரு ட்ரைப் இருப்பாங்க நாகாசன், அவங்க கூட காப்பர் அண்ட் பிரான்ஸில் வந்துட்டு இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா போஸ்ட் மௌரியன் பீரியட்ல என்ன மாதிரி சேஞ்சஸ் நடந்துச்சுன்னு பார்த்தோம். இந்த சேஞ்சஸ் வந்துட்டு என்ன மாதிரியான வாழ்க்கை முறையில் வித்துட்டதுன்றது இப்போ பார்த்துருவோம். சரிங்களா? போஸ்ட் மௌரியன் பீரியட்ல டெரகோட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், களிமண்ணால் செய்யப்பட்ட சில விஷயங்கள். அந்த மாதிரி பாத்திரங்கள் இல்லாமல் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து யார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிச் பீப்புள்ஸ் மட்டும் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கட்லரி கிச்சன் ஐட்டம்ஸ் நான் முதல்ல சொல்லியிருப்பேன், அதையும் கூட ரிச் பீப்புள்ஸ் தான் அதிக லெவலில் யூஸ் பண்ணி, ரிச்னா பணக்கார பீப்புள்ஸ் தான் அதிக லெவலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் மௌரியன் பீரியட்ல இந்த சவுத் இந்தியாவில் வாழ்ந்த மக்கள் வந்து எதை அதிகமான லெவலில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்டலிசம் தான் பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் வந்துட்டு பாஸ்டலிசம் தான் பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் வந்து இவங்களுக்கு செகண்டரி தான். சரிங்களா? அந்த பாஸ்டலிசம்னா என்னது, ஆடு மாடு வளர்த்தல் அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் தான் அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர். அது போக ரோமன் எம்பையரோட ட்ரேடு வந்துட்டு ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஏடியில் நல்லா இருந்திருக்கு. ஆனால் தேர்ட் செஞ்சுரி ஏடியிலேருந்து இது அப்படியே குறைய ஆரம்பிச்சனால கோல்டு காயின்ஸோட உள்ள வர அந்த விஷயங்கள் வந்துட்டு கம்மியாயிடுச்சு. சரிங்களா? இதன் காரணமாக கூட அப்படியே நம்ம போக பார்த்தீங்கன்னா இந்த ஏன்ஷியன்ட் இந்தியாவில் இந்த கிங்டம்ஸ் வந்து அழிய ஆரம்பிச்சிருக்கும். 2 பாதைகள் வந்து இருந்துச்சு. அந்த நார்த் இந்தியாவும் சவுத் இந்தியாவும் கனெக்ட் பண்ணுற பாதை எப்படி சொல்லுவாங்கன்னா தட்சிண பாதைன்னு சொல்லுவாங்க.
தக்ஷிண பாதா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்புறம் நார்த் வெஸ்டர்ன் ரீஜனையும், அதாவது வட மேற்கு ரீஜனையும், அந்த வெஸ்டர்ன் ரீஜன்ல, நம்ம சவுத் இந்தியாவில் இருந்த வெஸ்டர்ன் ரீஜன்ல ஒரு போர்ட் சிட்டி இருக்கும். அதை எப்படி சொல்லுவாங்கன்னா பௌரோச்னு சொல்லுவாங்க. ஆர்ஓஏசிஹெச் பௌரோச்னு சொல்லுவாங்க, இல்லை பஹ்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. BHAROACHன்னு சொல்லுவாங்க, இல்லை பௌரோச்னு சொல்லுவாங்க. இந்த சிட்டியோட கனெக்ட் பண்றது நார்த் வெஸ்டர்ன் ரீஜனை இந்த போர்ட் சிட்டியோட கனெக்ட் பண்ற பாதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா உத்தரபாதான்னு சொல்லுவாங்க. உத்தரபாதான்னு சொல்லுவாங்க. இது வந்து 2 பாதைகள் இருக்கு. இந்த உத்தரபாதான்றது நார்த் வெஸ்டர்ன் ரீஜன்ல இருந்து அந்த பஹ்ரோச்ன்ற ஒரு போர்ட் சிட்டியை கனெக்ட் பண்றதுக்கு. சரிங்களா? தட்சிண பாதான்றது நார்த் இந்தியாவும் சவுத் இந்தியாவும் கனெக்ட் பண்ற ஒரு பாத்தை சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அவ்வளவுதான். இவ்வளவுதான் முக்கியமான விஷயங்கள். இதை பத்தின விஷயங்கள் நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு நான் நினைக்கிறேன். வேற ஏதாவது நான் சொல்லலைன்னா கண்டிப்பா ரீகால் பண்ணி உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்லயோ இல்லை ஷார்ட்ஸ்லயோ வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன். சரிங்களா? இந்த செஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்போ வரையுமே எதெல்லாம் பார்த்துருக்கோம்னா மௌரியன் பீரியட்ல என்ன நடந்துச்சு, அப்புறம் மௌரியன் பீரியட்க்கு அடுத்த காலகட்டத்தில் நார்த் வெஸ்டர்ன் ரீஜன்லையும் சரி சென்ட்ரல் இந்தியாலையும் சரி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். இதே காலகட்டத்தில் தான் இந்த சென்ட்ரல் இந்தியா கீழே இருக்க டவுன் சவுத்தில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துக்கோம். ஸோ இதெல்லாம் பேரலாக நிறைய இடத்துல நடந்திருக்கு. அதன் மூலியமா அங்கே வாழ்ந்த கல்ச்சர் எப்படிலாம் மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்றதையும் பார்த்தோம். ஏன்னா கல்ச்சர் ஹிஸ்ட்ரின்ற போது நம்ம கல்ச்சர் அண்ட் எக்கனாமி அட்மினிஸ்ட்ரேஷன் தான் நிறைய பார்ப்போம். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டிய மன்னர்கள் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்னா என்ன சொல்றது, அவங்க வந்து சிற்றூர் பேரூர் அந்த மாதிரி வந்துட்டு பிரிப்பாங்க. தமிழ்ல அதெல்லாம் இருக்கும். ஸ்மால் டவுன்ஸ், பிக் டவுன்ஸ் இந்த மாதிரி பிரிப்பாங்க. சரிங்களா? அதுக்குள்ள நம்ம ரொம்ப போவேன்னா, ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. சிற்றூர்னா சின்ன ஊர், பேரூர்னா பெரிய ஊர். இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ் வந்து பிரித்து தான் அவங்க வந்துட்டு ஆட்சி செஞ்சுருப்பாங்க. சரிங்களா? இதை வந்துட்டு பிற்கால சோழர்கள் பார்க்கும்போது வேணா நம்ம வந்துட்டு அந்த சிற்றூர் பேரூர் அப்படிலாம் என்னன்றதை பார்ப்போம். இப்போ வரையும் இந்த செஷன்ல நம்ம போஸ்ட் மௌரியன் பீரியடும் என்னன்னு பார்த்தாச்சு. இதுவரையும் நடந்த செஷன்ல மௌரியன் பீரியட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான டைனஸ்டி இருக்கு, அதான் குப்தாஸ் பத்தி. இதெல்லாம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க காலகட்டத்தில் என்னெல்லாம் மாற்றங்கள் நடந்துச்சு இதுல இருந்து அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஹிஸ்டரியை பொறுத்தளவு நீங்க வந்து டைம் லைன் படி போனீங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்துடணும். டேரக்டா வந்து நான் மௌரியன் பார்த்துட்டு அடுத்து குப்தா போறேன் அப்படின்னா வந்து ஊடால என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னா உங்களுக்கு எப்படி புரியும்? சரிங்களா? ஸோ வந்துட்டு நீங்கள் அவங்க புக்கில் ரெஃபர் பண்ணலான்னா கூட இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து ஒரு ஓவரால் பிக்சர் ப்ரீஃபாக அவங்க மைண்டில் இருந்துச்சுன்னா ஹிஸ்டாரிக்கலாக இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் தான் நடந்திருக்கு, அதனால தான் குப்தர் பீரியடில் இப்படிலாம் நடந்துச்சுன்றதை உங்களால் டெடியூஸ் பண்ணி ஆன்சர் தெரியலனா கூட ஒரு கதையாக ஞாபகம் வச்சுக்கும் போது கொஸ்டின் பேப்பரில் ஆன்சர் உங்களுக்கு தெரியலனா கூட நீங்கள் கரெக்டான ஆன்சரை டெடியூஸ் பண்ணி கொண்டு வர முடியும். சரிங்களா? ஓகே, இந்த செஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து சிவில் சர்வீஸ் இல்லை குரூப் எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இல்லை SSC ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா டூ ஷேர் திஸ் அண்ட் தேங்க்யூ.